ஹாய் ஆல், வெல்கம் டு த வீடியோ. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு. அந்த சம்பவத்துக்கு முக்கிய காரணம் நான் தான். அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ண தப்பு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான விஷயமும் இருக்குது, தப்பான விஷயமும் இருக்குது. அது ரெண்டையுமே நான் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, சரியான செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு. பியரிஷ் மார்க்கெட்டு, சரியான பியரிஷ் மார்க்கெட்டு. இந்த 1 வீக்காகவே அப்படி தான் இருக்குது, பியரிஷ் மார்க்கெட்டாக தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி நம்ம வந்து செல் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபெக்டான இடம், சரிங்களா, அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆர்டர் போட்டு வைக்கிறேன். அப்போ வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மேலே வருது, அதாவது ரொம்ப தூரம் கீழே போயிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு வருது. அந்த இடத்துல இருந்து ஒரு பின் பாயிண்ட்டு நம்மளோட ஆர்டரை எடுக்காமல் அவன் கீழே வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-300 பாயிண்ட் என்னமோ கீழே போயிட்டான். போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதாகிட்டே இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா வாலட்டிலிட்டியாக இருக்குது, அந்த இடத்துலையே சுற்றிட்டு இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக செல்லர்ஸ் வந்து அதிகமாக ஆகிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவல் க்ரியேட் ஆகும்போது சரி இந்த இடத்துல ஆர்டர் போட்டு வைப்போம், ஸ்டாப் லாஸ் சரி என்ட்ரி போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி போடுறேன். என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் பார்க்கும்போது ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப ஹியூஜான ஸ்டாப் லாஸ். அந்த ஸ்டாப் லாஸ் வந்து சொல்லிகிட்டே தான் அந்த என்ட்ரி போடுறேன். ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸு. இந்த ஸ்டாப் லாஸ் போகிறக்கு முன்னாடியே நம்மளோட அக்கௌண்ட் காணாமல் போனாலும் போயிடும். ஏன்னா டெய்லி வந்து லாஸ்ட் லிமிட்டே வந்து பார்த்திங்கன்னா $1200 தான். இது ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ட்ரி எடுக்கிறேன். இருந்தாலும் என்னென்னா நம்ம கரெக்டான இடத்துல எடுக்கிறோம். ஆனால் என்ட்ரி கரெக்டான இடத்துல எடுத்தேன்னா அப்படின்னா கரெக்டான இடத்துல தான் எடுத்தேன். பட் இந்த என்ட்ரி எடுத்துருக்கணுமானா எடுத்துருக்கக்கூடாது. ஒரே ஒரு ரீசன்னால தான் எடுத்துருக்கக்கூடாது. என்ன ரீசன்னாலேனா, இந்த என்ட்ரி எடுத்து இந்த என்ட்ரி எடுத்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல் ஹிட் ஆகிருக்குது. ஒரு $700 $800 இல்லை $900 வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா இந்த என்ட்ரி கரெக்டான என்ட்ரி. சரி, எல்லா நாளுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் தரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு நாள் அப்படியும் போகலாம், ஒரு நாள் இப்படியும் போகலாம். ஓகேங்களா? அப்படி எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருந்துச்சுன்னா இந்த என்ட்ரி கரெக்டான என்ட்ரி. பட் நேற்று எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரி கரெக்டான என்ட்ரி. ஆனால் வந்து ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப பெருசு. நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ். அந்த ஸ்டாப் லாஸ் போட்டு இந்த என்ட்ரி எடுக்கிறேன். என்னென்னா, இந்த நம்ம இத்தனை நாள் மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு சில டைம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துடுறீங்களா, அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் எப்போல்லாம் நம்மளுக்கு வருதோ எனக்கு எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் நான் இந்த மாதிரி ஒரு பெரிய உதவாங்கிறேன். அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸில் சரி இந்த இது எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் போடுவோம், கொஞ்சம் கீழே போனால் ஸ்டாப் லாஸ் நிறுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ட்ரி எடுக்கிறேன். எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அப்படியே மேலே போக ஆரம்பிச்சோம் தான். போய் ஸ்டாப் லாஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டான். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா $1800. ஒரே தூக்கு. நான் அக்கௌண்ட் முடிஞ்சுன்னே நினச்சேன். அப்புறம் பார்த்தா நேற்று எடுத்து ஒரு $400 இருந்துச்சு, அதனால அக்கௌண்ட் தப்பிச்சிருக்கு. இப்போ ஒரு $700 இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா டைமு அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு போகிற நிலைமைக்கு வந்து நான் ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். இதே ரெக்கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா புது அக்கௌண்ட் தான் வாங்கணும். சரி, நான் அதையும் பண்ணுறேன். நிறைய பேருக்கு என்றா இப்படி கிறுக்குத்தனமாக இந்த ட்ரேட் எடுத்திருக்காங்கன்னு தோணும். பட் அது உண்மை தான், கிறுக்குத்தனமாக தான் அந்த ட்ரேட் எடுத்திருக்கிறேன். இதனால தான் நான் லைவாக ட்ரேட் பண்ணுறதில்ல, லைவாக நான் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறதில்ல. ஏன்னா நான் எடுக்கிறத பார்த்துட்டு நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா ரொம்ப சிரமமாக போயிடும். உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, என்னோட இதுக்கும் தான். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைண்ட் செட் தான் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகி தான் அந்த ட்ரேட் எடுத்திருக்கிறேன். அது நல்லாவே தெரியும், நீங்கள் வீடியோவில் பாருங்கள். பெரிய ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிட்டு தான் அந்த என்ட்ரி எடுப்பேன். ஓகே சார், அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் வந்து சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் மறைச்சிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. இது நாளைக்கு நான் திருப்பி இந்த வீடியோவை எடுத்து பார்க்குறேன்னா இதில் இந்த தப்பெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து சொல்லணும், நானே வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இது உங்கள்கிட்ட மறைச்சிட்டு 2-3 நாள் வீடியோ போடாமல் அப்படியே அக்கௌண்ட்டு கொஞ்சம் எப்படியோ மேனேஜ் பண்ணி மேலே கொண்டு வந்து விட்டு கூட போடலாம். பட் அது வந்து தப்பு. நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரேடர்லைன்னு நினச்சிட்டு நிறைய பேர் கூட போகலாம். பட் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லைஃபுக்கும் நான் கற்றுக்கிற விஷயத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் என்னோடய பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, ட்ரேடிங்கில் அதை எல்லாத்துக்கும் காமிக்கணும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து நிறைய பேர் கற்றுக்க முடியும். இந்த மாதிரி ட்ரேடு வருதா, இவன் எடுத்து உதவாங்கல்ல, நம்ம எடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணணும்.
அதனால தான் எல்லா விஷயமும் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் கைஸ். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கிறக்கு ஒன்றும் இல்லை, அந்த வீடியோ வந்து என்ன மாதிரியெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட் என்ட்ரி பக்காவான என்ட்ரி. அந்த என்ட்ரினால தான் வந்து பெரிய சங்கடமாகி போச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியும். அக்கௌண்ட் வந்து முடிஞ்சு போனாலும் என்ன மேனேஜ் பண்ண முடியும். பட் முடியாத அளவுக்கு திரும்ப அந்த அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வரக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே, அதாவது மேக்ஸிமம் யூஎஸ் ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்குள்ளே எப்படி வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கணும். அடி வாங்குறதுக்கு உடம்பு ரெடி ஆகணும் இல்லையா, அந்த உடம்பு மனசு ரெடியாகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். ரெடி ஆகிக்குங்க. நாளைக்கு ஒரு பிகினர்ஸ் வீடியோ போடலாம். பார்ட் 1 பார்ட் 2 அப்படி போடுறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வரணும்னா என்னென்ன பண்ணணும், எப்படி ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத போடுறேன் கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ், இந்த வாரம் ஃபுல்லாக நான் போட்ட வீடியோஸ் கீழே நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பீங்க இல்லையா, உங்களோட டவுட்டெல்லாம் அதெல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன், ஓகேங்களா? இது இந்த மாதிரி ஷெட்யூல் வச்சுக்கலாம். 7 நாள் நான் வீடியோ போகிறேன். ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் எடுத்து பண்ணுற வீடியோ வந்து 5 நாள். சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் கற்றுக்கிற மாதிரி நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களோட டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்து உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். கைஸ், நம்ம செல் ஆர்டர் போட்டு வச்சுருக்கோம். ஸோ வருதான்னு பார்ப்போம். பெரிய ஸ்டாப் லாஸ் தான் வருது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 63 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு. பாப்பா கொடுக்குறாங்களான்னு. அக்ரெசிவான செல்லிங்கில் தான் இருக்குது. இப்போவும் இந்த ட்ரேடு கிடைக்குதான்னு பார்ப்போம். சரி, அக்ரெசிவாக கீழே வந்துட்டானே. 75 பாயிண்ட் 83 பாயிண்ட் வந்துட்டான். பாவி, கொடுத்துட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பின் பாயிண்டில் மாறிடுச்சுங்க. இந்த ஹை பார்த்தீங்கன்னா, இந்த ஹை எவ்வளோன்னா, இந்த கை 970.65 960.75. நம்ம என்ட்ரி போட்டது 63.75. 100 பாயிண்ட்டே போயிட்டான். சரி, ஜஸ்ட்டு மிஸ்ஸுக்கு அந்த ட்ரேடு போச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போனால் போயிட்டு போகுது. நல்லா அக்ரெசிவான மூவ். கடைசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 815 வரைக்கும் வருவான். 815க்கு கீழே க்ளோஸ் பண்ணிட்டான்னு நம்மளுக்கு இந்த என்ட்ரி கொடுக்க மாட்டான். அது வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 815 வரைக்கும். இன்றைக்கி 10 மணிக்கு நியூஸ் இருக்குது. 9:53க்கே நியூஸ் இருக்கா இல்லையா? 10 மணிக்கு தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஒரே ஒரு டைம் கொடுத்துட்டு போனாலும் நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அக்ரெசிவான மூவ் பார்த்தீங்களா? அந்த இடத்துல செல்லர்ஸ் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அங்கேருந்து அக்ரெசிவாக மூவ் ஆகிறான். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்டில் கிடைக்காம போயிடுச்சு. 60.75. நம்ம 63 போட்டிருந்தோம். 63.75. 3.75 பாயிண்ட். 3.75 பாயிண்ட். அப்போ அங்கேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 116 பாயிண்ட் அட்டி பிரிக்க போகிறான். பிரிச்சிட்டான். 140 பாயிண்ட். பா, அக்ரெசிவான மூவ். ஒரு ட்ரேடை மிஸ் பண்ணி விட்டோம். மிஸ் பண்ணல, நம்ம என்ட்ரி போட்ட இடத்துக்கு வந்து கொடுத்தா தான் அது. அப்படி என்ட்ரி போட்டு அந்த இடம் வந்து கிடைக்காம போயிடுச்சுன்னா கூட ஓகேன்னு சொல்லலாம். பட் இதெல்லாம் ஓகே தான், இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து நடக்கிறது தான். ஓகே, ஆர்டர் கேன்சல் பண்ணி விடுவோம். மேலே திரும்ப வரவே இல்லை நண்பர்களே, அப்படியே கீழே போயிட்டான். அதாவது அங்கிருந்து கிட்டத்தட்ட 405 புள்ளிகள் வந்து கடந்து சென்று விட்டது. ஓகே கைஸ், அடுத்த ட்ரேடு வந்து வரணும் அப்படின்னா இந்த லோ கீழே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 58 கீழே க்ளோஸ் ஆகிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா 601 வந்து நம்மளுக்கு கொடுத்தான்னா இந்த இடத்துல என்ட்ரி. நம்ம கண்டிஷனெல்லாம் வந்து இதாகணும். இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிட்டு எவ்வளோ தூரம் வேணாலும் கீழே போய்க்கலாம்.
மறுபடியும் இந்த இடத்துல வரும்போது நம்ம செல் எடுக்கணும். ஓகே, செல்லர்ஸ் வந்துட்டாங்க காய்ஸ். லிமிட் செல் 1 lot கன்ஃபார்ம் செல். செல்லிங் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. பட் ஸ்டாப் லாஸ் நினச்சா தான் அடிவயெல்லாம் கலங்குது. 93 பாப்பா. ஒரு அளவில்லையா டார்கெட்டுக்கு ஸ்டாப் லாஸ்க்கு அப்படித்தானே கேட்குறீங்க. வேறு என்ன பண்ணுறது? ஐயோ ஐயோ முடிச்சு விட்ருவானுங்க போலக்குது. 1200 வந்து அதுவே க்ளோஸ் ஆகி தொலைஞ்சிருமே. $1800 ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ். சரி, மைக்ரோவில் எடுத்துகிட்டு போயிடணும் போல். ஓ ஓ ஓ ஓ ஓ முடிச்சு விட்டார்கள் மக்களே. ஓகே, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. $1800 பிக்கஸ்ட் ஸ்டாப் லாஸ்.